आगस्मार कुष्ठ छायार्च प्रमेद चोरोन्माद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे அங்க பாரு. அங்கதான் இருக்குல்ல, எடுத்துட்டு வா. அத சொல்லல பிரியா. சில கருங்கல் தானே? ஆமா. மிதக்குது. ஆமால, எப்படி? இரு, எடுத்து வரேன்.
நல்லா பாரு, இந்த சிலை கருங்கல் தான். ஆனா எப்படி மிதக்குது? இப்பவாது நான் சொல்றத நம்புறியா? இது வெறும் சிலை இல்லைன்னு. புரியுது பிரியா. இந்த சிலையை நான் தூக்கி போடும்போது தண்ணியில மூழ்கிடுச்சு. அதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனா இப்போ இது மிதக்குதுன்னா இந்த சிலைக்கு உனக்கும் நிச்சயம் ஒரு தொடர்பு இருக்கணும். அததான் விக்கி நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இது எனக்கு வெறும் சிலையா தெரியல, நானா தெரியறேன். நேத்து கூட இந்த சிலை உங்ககிட்ட பேசுன்னு சொன்னல, அது என்னன்னு ஞாபகம் இருக்கா? இது திரும்ப திரும்ப அத சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என்ன வார்த்தை? காரிருள் சூழ்ச்சி செய்யும் கன்னி அவள் பலியானால் காரியம் கெடுமே. இதுக்கு என்ன அர்த்தம்? என்னால இதுல பாதி புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆனா காரிருள் சூழ்ச்சி செய்யுங்கிற வார்த்தை தான் புரிய மாட்டேங்குது. காரிருள்னா இருட்டு, இருட்டுன்னா விக்கி, என்ன? இதே வார்த்தைய சங்கு சாமியார் எழுதி வச்சுதான் நான் பார்த்தேன். சங்கு சாமியாரா? யார் அவரு? சொன்னா புரியாது, அவரை நேர்ல பார்த்தாதான் உனக்கு புரியும். சரி வா போலாம். உடனே அவரை பார்க்க முடியாது. ஏன்? அவருக்கு சில பிரச்சனை. அவரை பார்க்கணும்னா நைட்ல தான் பார்க்க முடியும். ஏன் இப்ப பார்க்க முடியாதா? தெரியல. ஆனா பகல்ல அவரால வெளியே வர முடியாத அளவுக்கு யாரோ அவரோட சக்தியை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாரு. என்ன யோசிக்கிற? இல்ல பிரியா, இப்போ நீயே வேணான்னு சொன்னாலும் நான் இதை விட மாட்டேன். ஏன்னா இந்த சிலையில ஏதோ ஒரு வினோதமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. இந்த இடமா? ஆமா. இந்த இடத்த பார்த்தாலே பயங்கரமா இருக்கே. இங்க நீ தனியாவா வந்த? ஆமா. ஏன்? இருந்தாலும் உனக்கு துணிச்சல் ஜாஸ்தி பிரியா. சத்தியமா நானா இருந்தா இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். நீ சங்கு சாமியாரை பார்த்து பயப்படாம இருந்தா சரி. ஏன் அவ்வளவு பயங்கரமாவா இருப்பாரு? பார்க்க தானே போற. எங்க ஆளைய காணோம்? இங்கதான் அவரை பார்த்தேன். அதான் இல்ல. சரி வா வா போலாம். வா போலாம். இது யாரு? இவன் என் ஃப்ரெண்டு, பேரு விக்னேஷ். என்ன சில செய்தி சொல்லிச்சா?
காரிருள் சூழ்ச்சி செய்யும். கண்ணியவள் பலியானால் காரியம் கெடும். அதானே? ஆமா, நீங்க ஏற்கனவே வீட்ல எழுதி வச்சுட்டு போனது. சிலையும் அதே தான் சொன்னுச்சு. எழுதுனத படிச்சதோட சரி, அது என்னன்னு உனக்கு கேட்க தோணுச்சா? அதான் அது சொல்லி வந்திருக்க. அது என்னோட தப்பு தான், மன்னிச்சிருங்க. அதோட விளக்கம் என்னன்னு சொல்ல முடியுமா? நடக்க போற ஒவ்வொரு பலியும் அதே காரிருள்ளதான் நடக்கும். அத முதல் பலியிலேயே தடுத்துட்டா தொடர் பலி முடியாம போகும். அப்படி இல்ல இன்னொரு பலி, அதையும் தடுக்க முடியாம போயிட்டா இன்னொரு பலி, அதுவும் முடியாம போயிட்டா இன்னொன்னு, அப்புறம் இன்னொன்னு, அப்புறம் இன்னொன்னு. பலி தொடர்ந்துகிட்டே இருக்கும். காரிருள்னா கதிரும் நிலவும் கூடும் காலம். அது அமாவாசை. அந்த அமாவாசை அன்னைக்கு தான் முதல் பலி நடக்க இருக்கு. காயத்ரி, அந்த பலி விழக்கூடாது. விழுந்தா பேராபத்துக்கு பலம் கூடும். அதை தடுக்க வழி இருந்தா சொல்லுங்களேன். இருக்கு, ஆனா அது என்னால முடியாது. அந்த சத்ருதான் என் சக்தியை எடுத்துட்டானே. நீ காயத்ரியுடைய அப்பாவை போய் பாரு, அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். கண்டிப்பா பாக்குறேன். காயத்ரி எப்படியாவது காப்பாத்தி தான் ஆகணும். அது நடந்தா எல்லாத்துக்கும் நல்லது. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம். என்ன? இவர் ஒரு வகையில இங்க வந்தது நல்லதுதான். உனக்கும் சில கடமைகள் இதுல இருக்கு. ஆனா அது உன்னை இங்க தங்க விடாது, இழுக்கும். அதுன்னா விதின்னு வச்சுக்கையே. நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கவனமா கேளு. உனக்கு நெருங்கிய உறவோட உசுருக்கு ஆபத்து இருக்கு. அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்க. நான் வரேன். விக்கி, உறவுனா யாரா இருக்கும்? முதல்ல அம்மா கிட்ட பேசுவோம். விக்கி, டென்ஷன் ஆகாத, கேஷுவலா சரி, பேசு. இவன் எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்றான்? சொல்லுடா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஏண்டா இதுக்கு ஒரு ஃபோனா? மணி 12 ஆகுது. இந்த நேரத்துல கேக்குற கேள்வியா இது? 12 ஆகுதா? நீ என்ன காட்டுக்குள்ளேயா இருக்க? டைம் தெரியாம இருக்க? என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைம்மா, நீ நீ இன்னும் தூங்கலையா? தனியா இருக்கேனா, தூக்கம் வரல. அதான் இருக்கிற புடவையெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருந்தேன். அம்மா, ஆ சொல்லுடா. உனக்கு அங்க போர் அடிச்சதுன்னா நீ கிளம்பி இங்க வா. இந்த ஊரு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பிரியாவும் உன்னை வர சொன்னா. ஏண்டா, நான் தூக்கம் வரலன்னு தானே சொன்னேன். போர் அடிக்குதுன்னு நான் சொன்னேன். இல்லம்மா,
பிரியா தான் உன்னை வர சொன்னா. சரி, எனக்கு தோணுச்சுன்னா நானே அங்க வரேன். அவகிட்டயும் சொல்லிடு. விக்னேஷ், ம், அம்மா அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எதுவும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சரி, நான் காலையில கால் பண்றேன். வச்சுட்டுமா? ம், சரிம்மா. நேரத்தோட தூங்குடா. சரிம்மா. ஆதிக்காளி, அங்காள தேவி, பாதசூரி, மந்தாரமாரி, காலதேவதையே, கண்முன்னே காட்டு பகவதி அம்மே. ஆராடாது, என் கண் முன்னே வா. நீங்களுக்கு தைரியம் உண்டெങ്കിൽ என் கண் முன்னே வரும். பகவதி அம்மே, என் உள்ளிக்கு வா. அம்மாவாசை என்ன? நம்பூதிரி எனக்கு பயத்தை காமிச்சிட்டான். பயம்னா என்னன்னே தெரியாதவனா. ஆனா இப்போ நினைச்சதை அடைவேங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கணும். இடையில 1000 சஞ்சலங்கள் வரும், 1000 சந்தேகங்கள் வரும். அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் வெற்றியை வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அவனை என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. ஏன்? இந்த ஏங்கிற கேள்விதான் அதுக்கு பதில். அவனை தீண்டதான் பலசாலி ஆவான். அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அப்பதான் அவன் பலகீனம் என்னங்கிறது உனக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவனை அடிச்சினா அவனால எந்த ஜென்மத்திலையும் எழுந்திருக்கவே முடியாது. வேட்டையில வீரங்கிறத விட எறைய கொண்டு வரவன் தான் புத்திசாலி. நமக்கு எறதான் முக்கியம். அத வேட்டையாடிதான் கொண்டு வரணும்னு இல்ல, தந்திரத்தாலையும் கொண்டு வரலாம். புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. நான் என் இன்னொரு பக்கத்தை பார்க்க மறந்துட்டேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதையும் பார்த்துட்டேன்.
இப்போ என் கண்ணுக்கு காயத்ரிங்கிற எற மட்டும்தான் தெரியுது. கண்டிப்பா கொண்டு வருவேன். இந்த தைரியம்தான் நமக்கு நிரந்தர வெற்றியை கொடுக்கும். அதோட ஓட்டத்துல இன்னும் நாம முதல் கட்டத்தையே தாண்டணும். இங்கேயே தடுமாறினா ஓட்டம் நின்னுடும், அப்புறம் நம்ம ஆட்டமும் நின்னுடும். அதனால இந்த மனநிலையோட எப்பவும் இரு. நிக்காம ஓடு, ஓடிக்கிட்டே இரு. ஒவ்வொன்னா தாண்டிக்கிட்டே இரு. முடிவுல நாம நினைச்ச தூரத்தை தொட்டுடலாம். அது உன்னால முடியும். நான் தயாராயிட்டேன். வர அமாவாசைக்கான தடையை தாண்டுவேன். தாண்டி காட்டுறேன். ஐயாயிரம் வருஷத்தாகும் ஒரு நம்பூதிரி வந்து கலைச்சிருவானா? விடமாட்ட. இந்த பிரபஞ்சத்தையே என் கைக்குள்ள அடக்கி ஆடுவ.